குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கறது என்னென்னா, ஜாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். சரிங்களா, மேப்பில் வந்து ஜாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக நம்ம அங்கே சொல்கிறேன் நான். சரிங்களா, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கனாக்கா பீக் சொல்லலாம். பீக் பொறுத்தவரையும் எவரெஸ்ட், K2 அண்டு ஆனைமுடி. சரிங்களா, இது 3 வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸாக வந்து ஜாகிரஃபி மேப்பில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மவுண்டெயினில் வந்து காரகோரம், ஆரவல்லி, அப்புறம் பார்த்திங்கனாக்கா வெஸ்டர்ன் காட் அண்ட் ஈஸ்டர்ன் காட். இது வந்து பார்த்திங்கனாக்கா இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் வந்து தார் டெசர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கல்ஃபு பொறுத்தவரையில் பார்த்திங்கனாக்கா வளைகுடாவை பொறுத்தவரை ராணா ஆஃப் கட்ச். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா காம்பே, மன்னார் கல்ஃப் பார்த்திங்கனாக்கா இம்பார்ட்டனாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரிவரில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து கங்கா, நர்மதா அண்டு காவேரி. சரிங்களா, கங்கா, நர்மதா அண்டு காவேரி, இது 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஹைலேண்டில் வந்து 2 ஐலாண்ட். ஒன் இஸ் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அனதர் ஒன் லக்ஷதீப். இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா பீச்சஸ் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா மலபார். சரிங்களா, மலபார் அது வந்து பார்த்திங்கனாக்கா வெஸ்ட்டு சைடில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கோரமண்டல் சொல்லுவாங்க. அது தமிழில் வந்து சோழமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸாக நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கனாக்கா பாக். சரிங்களா, பாக் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் சென்ட்ரல் பிளேஸ் பார்த்திங்கனாக்கா பாக் அப்படின்றாங்க. அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா மான்சூன்ஸ். சரிங்களா, மான்சூன் பொறுத்தவரையில் சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ், நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த 2 பிளேஸ் கண்டிப்பாக வந்து இதை கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த 2த்தில் ஒன்று இருக்குது. அது வந்து ஏரோ மார்க் வந்து நீங்கள் போட்டு காட்டணும். சரிங்களா, சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா, இது 2 வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபாரஸ்ட் பார்க்கும்போது சுந்தரவனம் பார்த்திங்கனாக்கா இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கல்கட்டாவில் வரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கனாக்கா சாயில் பார்க்கும்போது கல்டிவேட் சாயில் அண்டு பிளாக் சாயில், இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா கங்கா பிளைன்ஸ் அண்டு காவேரி பிளைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸாக நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா லேக் வந்து ஒன் இஸ் சில்கா லேக், அனதர் ஒன் வேம்பநாடு. சரிங்களா, சில்கா, வேம்பநாடு ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ். சில்கா வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட் சைட்லேயும், வேம்பநாடு வந்து வெஸ்ட் சைட்லேயும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஹார்பரில் பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ஒன் வந்து காண்ட்லா, குஜராத்தில் காண்ட்லா. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவில் மும்பை, அப்புறம் வந்து கோவா, அப்புறம் மேங்களூர். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கொச்சின், இதெல்லாம் வந்து வெஸ்ட் சைடில் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஈஸ்ட் சைடில் பார்க்கும்போது தூத்துக்குடி, சென்னை, விசாகப்பட்டினம், பாரதீப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கல்கட்டா. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஹார்பராக நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கனாக்கா அயன் பிளேஸ் பார்க்கும்போது ஜாம்ஷெட்பூர் இஸ் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அனதர் ஒன் சேலம். 2 வந்து அயனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கோலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நெய்வேலி. சரிங்களா, நெய்வேலி வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது த மோஸ்ட் பாப்புலேஷன் இன் இந்தியான்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ், யூபி வந்து நம்ம சொல்லலாம். அப்புறம் வந்து த மோஸ்ட் டென்சிட்டி பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்கும் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கனாக்கா த ஹையஸ்ட் லாங்குவேஜ் அண்டு எஜுகேஷன் பார்க்கும்போது கேரளா சொல்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து 2-3 பிளேஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று பீகார், யூபி, உத்தரப்பிரதேஷ் அண்டு கேரளா, இதுக்கு வந்து இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பெங்களூர் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா
ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்பாங்கனாக்கா மறைமுகமாக சரிங்களா கேட்கக்கூடிய கொஷின்ஸு, இன்டைரக்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பொறுத்தவரையும் சென்னை, ஹைட்ராபாத், பெங்களூர், மும்பை, அடுத்து பார்த்திங்கன்னா கல்கட்டா, டெல்லி, இது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா சி ரூட் பொறுத்தவரையும் சென்னை டு மும்பை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் சென்னை டு கல்கட்டா வந்து சி ரூட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கனாக்கா ரயில்வே பொறுத்தவரையும் சென்னை டு டெல்லி வந்து நல்லா பாருங்கள். பிட்வீனில் பார்க்கும்போது இந்த இடைப்பட்ட பகுதியில் வந்து 1 or 2 பிளேஸ் வந்து இருக்கணும். என்னென்ன பிளேஸ்லாம் வரணும், விஜயவாடா, நாக்பூர், அப்புறம் ஜான்சி, இந்த பகுதியெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு டெல்லியோடு கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 1 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இதே வந்து ரயில்வேஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா மும்பை டு கல்கத்தா வரும்போதும் நாக்பூரை நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் பிளேஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாகிரஃபி மேப்பில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இது வந்து முழுக்க நான் இங்கிலீஷ் மீடியமுக்காகோசரமே நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஜாகிரஃபியை என்ட்ரு பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, புரியல அப்படின்னா எதனா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா காட்டன், அப்புறம் டீ, இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்து மார்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு பிளேஸும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைத்து மாணவர்களும் வந்து எக்ஸாமை வந்து 10th பசங்க சோஷியல் சயின்ஸை நல்லா எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ.